கன்னியாகுமரி மாவட்டம் தோட்டத்துவிளை பகுதியில் கோயிலில் சாத்தான் குடியிருப்பதாக போதகர் ஒருவர் கூறியிருப்பதன் காரணமாக அந்த கோயிலை இடிக்க முயற்சித்திருக்கிறார்கள். 4 பேர் அந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் வருவதை பார்த்து அவர்கள் அங்கிருந்து ஓடியதாக அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. விவரங்களுடன் கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில். பிரின்ஸ், இப்போ என்ன காரணம்? அவங்க இந்த கோயிலை இடிப்பதற்கான காரணம் என்ன? இந்த போதகர் கைது செய்யப்பட்டாரா? அவர்களுடைய நடவடிக்கை என்ன? காவல்துறை நடவடிக்கை என்ன? கோபால், வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே வியன்னூர் தோட்டத்துவிளை பகுதியை சேர்ந்தவர் சுந்தர். இவர் அந்த பகுதியை சேர்ந்த டெம்போ ஓட்டுநர் சஜின் மற்றும் அவரது மனைவி ராஜகுமாரி, கிருஷ்ணன் மற்றும் தோட்டத்துவிளை பகுதியை சேர்ந்த சுந்தர் ஆகியோர் அந்த பகுதியில் இசக்கி அம்மன் கோவில் ஒன்றை வைத்து நடத்தி வருகின்றனர். இதில் பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கோவிலில் இந்த சிலை ஒன்றை உடைத்ததாக சஜின் மீது ஏற்கனவே திருவட்டார் காவல் நிலையத்திலும் வழக்கு நிலுவையில் உள்ளது. இதனிடையே நேற்று சஜின் மற்றும் ராஜகுமாரி உட்பட 4 பேர் சேர்ந்து சுந்தரின் கோவிலை அடித்து உடைத்து உள்ளே மீறி அத்துமீறி நுழைந்து காம்பவுண்ட் சுவரையும் உடைத்து சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. சம்பவத்தை பார்த்த மற்றவர்கள் அங்கிருந்து ஓடி வரவே ஆயுதங்களை காட்டி மிரட்டிவிட்டு அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இது தொடர்பாக சுந்தர் அளித்த புகாரின் பேரில் சஜின், ராஜகுமாரி உட்பட 4 பேர் மீது 6 பிரிவுகளில் திருவட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மற்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையே கைது செய்யப்பட்டவர்களுடன் நடத்தப்பட்ட விசாரணையில் போதகர் ஒருவர் அந்த பகுதியில் சாத்தான் குடியிருப்பதாக கூறியதை தொடர்ந்து கோவில் காம்பவுண்ட் சுவரை இடித்து சேதப்படுத்தியதாக அவர்கள் கூறியதாக தெரிகிறது. இது தொடர்பாக திருவட்டார் போலீசார் விசாரணை நடத்தி தலைமறைவான நபர்களை தேடி வருகின்றனர். அண்மை விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.